வயது தசை மரமாக முதிர்ந்து உடலெங்கும் கிளை பிடித்து ஓடியது முத்துலட்சுமிக்கு. முத்துலட்சுமினா யாருக்கு தெரியும்? கூனி கிழவிதான் இப்ப அவளுடைய பெயர் என்றுதான் சொல்ல வேண்டும். முதல்ல தனக்கு வெள்ள முடி வரும்போது கூட முத்துலட்சுமிக்கு மனசுல கிளேசம் இருந்தது கிடையாது. ஆனா கிளவின்னு பிள்ளைங்க கூப்பிட ஆரம்பிச்சதும் தான் முத்துலட்சுமிக்கு மனசுக்குள்ள கிளி பிடித்த மாதிரி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சின்ன பிள்ளையில் கூட படிக்கின்ற பிள்ளைகள் யாராவது முத்துன்னு சுருக்கமா கூப்பிட்டாலே அப்பாவுக்கு பிடிக்காது. அதென்ன பேர் வைக்கிறது ஒண்ணு, கூப்பிடுறது ஒண்ணுன்னு கோபப்படுவார். ஆனா இப்போது முத்துலட்சுமின்னு பளிச்சுன்னு கூப்பிடுவார் அவருடைய தந்தை. நினைச்சா செத்து போறதுக்கு என்ன வழின்னு தெரியல. அந்த காலத்துல சீராட்டியும் பாராட்டியும் வாழ்ந்ததெல்லாம் இன்னைக்கு துண்டு துக்கடா பசங்க கிட்ட சீரழியதான் போல இருக்கு என்று தோன்றியது அவளுக்கு. வீடு வெளித்தள தொடங்கி இருந்தது. காலை நேரத்துக்கே உண்டான சின்ன சின்ன ஒளிகளுடன் வீடு அந்தந்த இடத்தில் உயிர்த்திருந்தது. தன் பெண்ணை தேன் கண்களால் துளாவினாள். சமையல் அறைக்குள் புடவையை நுனி பறந்து பறந்து கண்ணில் பட்டது. சமையலை தொடங்கி விட்டிருப்பாள். டிஃபன், சாப்பாடு, டீ, காஃபி, பால் என்று வகை வகையாக சமையலறை அவளை விழுங்கி இன்னும் 2 மணி நேரத்துக்கு வெளியே விடாது. மருமக பிள்ளையை காணமே தன் வீட்டுக்காரரை நினைத்து கொண்டாள். ஒரு வேலைக்கும் முழுமையாக உதவ மாட்டார். இருப்பினும் வீட்டில் ஒரே இடத்தில் அவரால் முடங்கிவிட முடியாது. வீடு முழுக்க சுற்றுவார். சமையல் அறைக்கு வருவார், காய்கறி நறுக்குவார், தோட்டத்துக்கு போவார், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார், பிள்ளைகளை எழுப்பி பல் தேய்த்து விட்டு குளிக்க வைப்பார். மருமகன் நேரெதிர். அவர் உட்கார்ந்த இடத்துக்கு பேப்பர் போக வேண்டும். டீ, சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தட்டிலேயே கை கழுவி தட்டை ஒரு அங்குலம் முன்னால் நகர்த்திவிட்டு அப்படியே கட்டையை சாய்ப்பார். நேரம் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்து சட்டையை மாட்டிக்கிட்டு பறப்பார். அதிகபட்சம் அவர் வீட்டில் நடமாடும் தூரமே 10 அடி 15 அடிதான். 2 பிள்ளைகளும் அச்சு அசல் அப்பாதான். அவர்கள் செய்யும் ஒரே வேலை முத்துலட்சுமியுடன் சண்டை போடுவதுதான். அவர்களுக்கு பாட்டி ஒரு வேஸ்ட், தேவையில்லாத தொணதொணப்பு. முடிஞ்சு போன நோட்டு புத்தகத்தை தூக்கி போடுவது போல இந்த கிளவியையும் தூக்கி போட்டுவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் போனாலும் யார் என்னன்னு கேள்வி கேட்டு தொணக்கிற கேள்வி கொலை கிளவி என்று என்னை சொல்லுவார்கள். ஓடி ஓடி உழைத்த உடம்பு முத்துலட்சுமியால் சும்மாவே உட்கார்ந்திருக்க முடியாது. எல்லா வேலைகளையும் உடனுக்குடன் முடிக்க வேண்டும். ஊற வைத்து கிடக்கும் துணியை பார்த்தாலும், காய்ந்து கிடக்கும் பாத்திரங்களை பார்த்தாலும் கை கால்கள் பரபரக்கும். கால்களில் தூசி ஒட்டினால் தொடப்பம் எடுத்து உட்கார்ந்து கொண்டாவது பெருக்கி விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வீடு ஒரு கால இயந்திரம் போல வேலைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். வேலையற்று இருக்கும் வீடுகளை பார்க்கவே முடியாது. பூட்டிய வீடுகளை கூட தொலைபேசி அழைப்புகள் அசைந்து கொண்டேதான் இருக்கின்றன. அலமேலுவுக்கு வீட்டுக்குள் நுழைந்தாலே சோர்வு வந்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னை, தன்னுடைய ஆற்றலை விழுங்குவதற்காகவே காத்திருக்கும் வீட்டை கண்டாலே எரிந்து விடுவாள். இதில் ஓயாமல் அம்மாவின் தொணதொணப்பு வேறு என்று அவள் நினைப்பாள். இந்த வேலை முடிந்ததா, அந்த வேலை முடிந்ததா, துவைத்தாயா, தேய்த்தாயா, படித்தாயா என்று கேள்விகள். அம்மாவுக்கு என்ன மேனேஜர், ஃபைலு, பஸ்ஸுன்னு எந்த டென்ஷனாவது இருந்ததா என்ன? முதுகை வளைத்து கொண்டு கைகளை கீழே ஊன்றி சமையல் அறையை நோக்கி அம்மா வருவது தெரிந்தது இவளுக்கு. காய் நறுக்கிட்டனா என்னன்னு பார்க்க வரும் கண் பார்வையும் மங்கி போச்சு. காலுக்கு தெரிகின்ற நிதானத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது. குழந்தை என்று கூப்பிட்டது. என்னம்மா என்று நானும் சொன்னேன். என்ன சாம்பாரு, வெங்காயமெல்லாம் அரிஞ்சிட்டியா என்று கேட்டது. நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். இந்த டீயை குடிச்சிட்டு வெளியே போய் காத்தாட உட்கார் என்று நானும் சொன்னேன். டீயை நீட்டினாள் அவள். வாங்கி பக்கத்துல வைத்து விட்டு அரிவாள் மனை பக்கத்துல இருந்த வெங்காயம் காய்கறிகளை நகர்த்தி வைத்து கொண்டு அறிய ஆரம்பித்தாள் முத்துலட்சுமி என்றுதான் சொல்ல வேண்டும். பொண்ணை எழுப்பி விடுறது தானே என்று கேட்டாள். ஆமா, என்ன குழந்தைன்னு சொல்லு, பேத்திய பொண்ணுன்னு சொல்லு, நல்லா இருக்கு கேட்க என்று சொன்னாள். போற வீட்லையும் இப்படிதான் தூங்குவா, சீக்கிரம் எலும்ப பழக்கு என்று சொன்னாள். நான் மட்டும் விடிய விடிய தூங்கல, இப்ப என்ன செய்யாமலா போயிட்டேன்? செக்கில போட்ட பிறகு எல்லாம் வெண்ணையா போத்தான் செய்யும் என்று சொன்னாள்.
ஐயோ அம்மா, முத்துலட்சுமியின் கைகளில் இருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வேணான்னு சொன்னேன், கேட்டியாமா? சாண பிடிச்ச அருவாமனை, வேண்டாத வேலையெல்லாம் ஏமா செய்கிற? ஈர துணியால் விரலை சுற்றினாள் அலமேலு முத்துலட்சுமிக்கு. காய் அறியறது வேண்டாத வேலையா என்று முத்துலட்சுமி கேட்டாள். ஆமா, நிதானம் தெரியாதப்ப பேசாம உட்காரணும். எவ்வளோ நேரம்தான் உட்கார்ந்து இருக்கிறது என்று பதிலும் வந்தது. ஏன், ஓடி போய் தான் ஓடி வாயேன் என்று சொன்னாள் மகள். என்ன ஓடி போய் வான்னு சொல்ற அளவுக்கு கேவலமா போயிட்டேன் என்று அவளும் மறுபடியும் பதிலுக்கு பேசினாள். முத்துலட்சுமி வழியை மறந்து முணங்கி கொண்டே பின்னால் நகர்ந்தாள். பக்கத்தில் குடிக்காமல் வைத்திருந்த டீ அவள் கைப்பட்டு சாய்ந்தது. டீயை கொடுத்தா வாங்கணுமா குடிச்சமான்னு இருக்கணும், அங்க வைக்கிறது இங்க வைக்கிறதுன்னு ஏமா இருக்கிற வேலையில நீ வேற என்று அலமேலு பொறிந்தாள். முத்துலட்சுமி ஒன்றும் சொல்லாமல் கரித்துணியை எடுத்து டீயை துடைத்தாள். பிறகு தண்ணீரை தெளித்து தரையை துடைத்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீ வெளியே போய் உட்காருமா, நான் வேற டீ போட்டு கொண்டாடுறேன் என்று சொன்னாள். முத்துலட்சுமி வெளியே மெதுவாக நகர்ந்து சென்றாள். அவள் வெளியே வரவும் பேரன் ஓடி வரவும் சரியாக இருந்தது. ஓடி வந்தவன் வேகத்தை குறைக்க முடியாமல் பாட்டியின் மேல் மோதினான் பொத்தென்று. ஐயோ கொன்னானே கொன்னானே, வயிற்றை பிடித்து கொண்டு அழுகையுடன் கேவினாள். வேகத்துக்கு மடங்கிய முட்டி பாட்டியின் வயிற்று பதம் பார்த்தது. முத்துலட்சுமியின் கேவல் அதிர வைத்தது. இருப்பினும் தன் நியாயத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கிழவி எங்கனா மூளையில உட்காருதா, குறுக்கு நெடுக்கும் வந்துகிட்டு இருந்தா கால் படதான் செய்யும். சமாதானத்துடன் வெளியேறினான் என்று தான் சொல்ல வேண்டும். முத்துலட்சுமி தலை கிருகிருவென்று இருந்தது. வளைந்த முதுகு இன்னும் உள்வாங்கிவிட்டது. அலமேலுவின் கையை பிடித்து கொண்டு தவழ்வது போல நடந்து வந்தாள். சுவரில் சாய்ந்து உட்கார முடியவில்லை. கொஞ்சம் நிமிர்ந்தாலும் வயிறு இழுத்து பிடித்தது. உட்கார்ந்திருப்பதே உடம்பை புண்ணாக்கி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வளவு நேரம்தான் உட்காருவது? தரையும் சதையும் உராய்ந்து உராய்ந்து அனல் தகிக்குது. விளக்கு போடாமல் தன் அறைக்குள் அடைந்து கிடப்பதே தேவலாம் போல இருந்தது அவளுக்கு. தன் கைகால்களை கட்டி போட்டு ஒவ்வொரு வினாடியும் தன்னை கடப்பது முத்துலட்சுமிக்கு வேதனையாக இருந்தது. தன் இயலாமையை எதிரில் உட்கார்ந்து கேலி செய்து ரசிப்பது போல நாட்கள் வெறுப்பூட்டின. தன் குடும்பத்துக்கு தான் தேவைப்படாத நபராகிவிட்ட பிறகு வாழ்வதற்கு அர்த்தம் என்ன என்று தோன்றியது. இதே குழந்தை பிறந்தவுடன் ஹாஸ்பிட்டலில் கைகளில் வாங்கியதிலிருந்து 5 வயது வரை கீழிறக்கி விட்டதில்லை. இவன் இன்று வளர்ந்து நிற்க எவ்வளவு உழைப்பு, வலி, வளர்ந்துவிட்ட காலால் உதைபட வேண்டியிருக்கிறது என்று நினைத்தார். எல்லோருடைய வழியையும் தான் அடைத்து கொண்டிருப்பது போல இருந்தது. நடுக்கூடத்தில் கிளை விரித்த மரம் போலதான் நின்று கொண்டிருப்பது எதற்காக? வாழ்ந்து முடிந்த வாழ்வை தீந்த பண்டம் போல கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்று தோன்றியது. முத்துலட்சுமி உட்கார பிடிக்காமல் எழுந்து வெளியில் வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் தலை வெளியே தெரிந்ததோ இல்லையோ, மாப்பிள்ளையின் குரல் அதிர்ந்தது. ஆமா, எப்ப வண்டியை தள்ளுறேன்னு பார்த்துட்டு இருப்பியா? கரெக்டா எதிரில் வருவியே என்று கேட்டது. சட்டென்று தலையை உள்ளெழுத்து கொண்டாள் முத்துலட்சுமி. பெரிய தப்பு செய்தாற் போல உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. பூமி பிளந்து உள்ளிழுத்து கொள்ள கூடாதா என்ற வெறி வந்தது. சாவு வரலையே, சாவு வரலையே பொங்கினாள் மனசுக்குள். பையை மாட்டிக்கொண்டு அலமேலு பின்னால் வந்தாள். வெளியில் வண்டி ஸ்டார்ட் செய்கின்ற சத்தம் கேட்டது அவளுக்கு. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்க, சாப்பிடு என்று சொன்னாள். கதவு திறந்து வச்சிருக்காத, ஜாக்கிரதை என்று சொன்னாள். சீக்கிரம் வா, மருமகன்தான் குரல். சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவையா என்று கேட்டது. வர்றேன், நீ போய் கொஞ்ச நேரம் படு, ஒரு வேலையும் செய்ய வேணாம், நான் வந்து பார்த்துக்கிறேன் சொல்லிக்கொண்டே வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள் மகள் அலமேலு. வண்டி ஒளி மறைந்தது. கொஞ்ச நேரம் எதை யோசித்தபடி இருந்தாள். யார் யாரோ நினைவுக்குள் வந்து போனார்கள். காலம் முன்பின்னாக அவளுக்குள் புரண்டது. அதன் வெம்மையை தாங்க முடியாமல் பெருமூச்சு விட்டாள். கண்ணை திறந்து வீட்டை பார்த்தாள். என்னவோ நினைவுக்கு வந்தது மாதிரி கைகளை ஊன்றியபடி எழுந்து நின்று தொடப்பம் எடுத்தாள் பெருக்குவதற்கு. நிசப்தமான வீடு தன் பெரிய கைகளை விரித்து வைத்திருந்தது என்றாள்.